பாருங்கள், இது வந்து நான் ஃபஸ்ட்டு செஞ்ச அனிமேஷன், ஓகேங்களா? அண்ட் தென் தப்பாயிருச்சு. பட் மறுபடியும் முயற்சி விடாமல் நான் செகண்ட் டைம் செஞ்சேன். அண்ட் தென் இதுவும் கொஞ்சம் தப்பு தான். அண்ட் தென் தேர்ட் டைம் கரெக்டாக செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன யோசிச்சேன்னா, பேக்ரவுண்ட்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்காக அந்த ப்ராஜெக்ட் செஞ்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. பாருங்கள், இதான் ரிசல்ட். இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன்னா, நீங்களும் இதே மாதிரி முயற்சியை தளர விடாமல் ஒரு தாட்டி தப்பாயிருச்சுன்னா, இப்போ அதாவது நீங்கள் வந்து எதாவது வேலை செய்கிறீங்க, அதில் ஏதாவது தப்பாயிருச்சுன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணி செய்யுங்க. கரெக்ட் ஆகிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த தப்பு செய்ய மாட்டோம், ஓகேங்களா? அப்புறம் என்ன தப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்குவோம், ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டட்டா, பபாய்.